நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற நாமத்தினாலே இந்த காலை பொழுது உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துவேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமெனே இல்லைங்களா? கர்த்தர் நல்லவரா இல்லைங்களா? மழை வந்தாலும் நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். ஆமென். ராத்திரிலாம் விடிகால நல்ல மழை, சரிங்களா? நமக்கு கர்த்தர் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருக்காரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, என் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கணும். நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகணும், புரியுதுங்களா? நினைப்பாயாகன்னு அதுதான். நாளைக்கு கர்த்தருடைய நாள், அந்த நாளில் நான் தேவ சமூகத்துக்கு போகணும். அந்த நாள் நான் போகும்போது தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை பரிசுத்தப்படுத்துவார் அப்படி என்ற ஒரு நிச்சயம் நமக்கு வேணும். நம்ம நினைக்கணும், நினச்சா தான் வர முடியும். ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சா தான் செய்ய முடியும். உண்மை இல்லைங்களா? படிக்கணும்னு நினச்சா தான் படிக்க முடியும், சரிங்களா? அப்படி நம்ம நினைக்கும்போது கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். ஏன்னா முதல்ல நீங்கள் ஓய்வு நாளில் வரும்போதே ஆசீர்வாதம் தான், ரெண்டாவது பரிசுத்தம், சரிங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, இன்றைக்கி நம்ம தேவ வார்த்தைக்குள்ளாய் போவோம். வேதத்தில் மரங்களை குறித்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மரங்கள், சரிங்களா? நமக்கு மரம், நிறைய மரங்கள் இருக்குது பைபிளில். அத்தி மரம் இருக்குது, திராட்சை மரம் இருக்குது, ஒலிவ மரம் இருக்குது, முட்செடி இருக்குது, முள் மரம் இருக்குது, அப்புறம் கேதுரு மரம் இருக்குது, தேவதாரு மரம் இருக்குது, புன்னை மரம் இருக்குது, எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். அப்படி பைபிளில் நிறைய மரம் இருக்குது. மரம் எதுக்கு அடையாளம்னா மனுஷனுக்கு அடையாளம். மரம் எதுக்கு அடையாளம்? ஏன் அண்ணா? மரம் பார்த்திங்கன்னா கீழே வேர் பற்றி மேலே வளர்ந்து அது என்ன பண்ணும்? பூ காய் கொடுக்கும். அப்போ கீழே வேர் பற்றி நம்ம மேலே நோக்கி தான் போவோம். எப்படி போவோம்? மரம் எப்படி வளரும்? மேல் நோக்கி தான் வளரும். அதுதான் மனுஷன். நம்ம இந்த பூமியில் மனுஷர்கள் யாரை எப்படி நோக்கி தான் போகணுமா? இந்த பூமியை நோக்கி போகக்கூடாது. பூமியினுடைய அந்த பொருளாதார தேவைக்காக அது தேவை தான். ஆனால் நம்முடைய நோக்கம் தேவனாக இருக்கணும். நம்முடைய முதல் நோக்கம் தேவனாக இருக்கணும். அதான் மரம் இப்படி போகுது, சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அப்படி மரங்களை மனுஷனுக்கு ஒப்பிட்டு காண்பித்திருக்காரு. வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒரு குருடனுக்கு இயேசு பார்வையை கொடுக்கும் பொழுது அங்கே நடந்த சம்பவத்தை நீங்க வாசிங்க. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றார். எப்படி பார்க்கறான்? நடக்கிற மனுஷனை ஏன் அப்படின்னு நல்லா பாருங்க. இங்க இயேசு ஒரு மிராக்கிள் பண்றாரு, அற்புதம். நல்லா பாருங்க, இயேசுவை வேண்டிக் கொள்றாங்க. அவர் நம்ம யாரை வேண்டிக் கொள்றோம்? இன்னைக்கு இயேசுப்பாவை தான் வேண்டிக் கொள்றோம். நம்முடைய தேவைகள் பல இருக்கலாம், ஆனால் தேவைகள் நடுவில் நம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. இந்த குருடனுக்கு பார்வை வேணும். இப்போ நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் குருடனுடைய கையை பிடித்து முதல்ல வேண்டிக் கொண்டாங்க. பாருங்கள், நம்ம வேண்டுறாங்கன்னா அவர் யார் தான்? அவர் தேவன், சரிங்களா? வேண்டுறாங்க. வேண்டிக் கொள்ளும்போது அவர் குருடனுடைய கையை பிடித்து ஏன் கிராமத்துக்கு வெளியே கொண்டு போனார்? சில காரியங்கள் தேவன் செய்யும்போது ஆளை இருக்க வைக்க மாட்டார். எவருடைய மகளை உயிரோடு எழுப்பும் பொழுது வேறு யாரையும் அப்பா அம்மா யோவான் யாக்கோபு பேதுரு யோவான் யாக்கோபு இயேசுவும் அந்த பிள்ளையுடைய தாயும் தவிர வேறு யாரும் உள்ளே வரவில்லை. சரிண்ணா? சில பேருடைய விசுவாச குறைவுனால சில காரியங்கள் நடக்காது. அதனால் இவர் அங்கே நிறைய அவிசுவாசமாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால் கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து, நல்லா பாருங்க, உமிழ்ந்துன்னா துப்புனார். என்ன ஒரு மிராக்கிள் கேட்சி துப்பணுமா? ஏன்னா அவருடைய எச்சையில் ஒரு வல்லமை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எச்சையை தொட்டு ஒருத்தர் நாவல் வைப்பார். ஏன் அப்படின்னா இன்றைக்கு நம்ம வாழ்வது அவருடைய சுவாச காற்றுனால. ஆமேன். நமக்குள்ளே போகிறது யார் ரத்தம் தெரியுமா? அவர் ரத்தம். ஆமேன். சரி, இப்போ இந்த குருடனை ஆண்டவர் எப்பவுமே கிருபை நிறைந்தவர். அவன் கையை பிடிச்சு, நல்லவரில் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம கையை பிடிப்பார். ஆமேனே இல்லைங்களா? கையை பிடிச்சி
அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் அவன் கண்ணிலே உமிழ்ந்து அவன் அவன் மேல் கைகளை வைத்தார். வச்சுட்டு எதையாக நீ பார்க்குறியான்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு பிளர்ராக தெரியுது. பிளர்ராக தெரியும் போது நடக்கிற மனுஷன்லாம் எப்படி தெரியுறானா, ஒரு கிராமத்துக்கு வெளியினா கிராமத்துக்குள்ளே வரதும் போகிறதும் ஜனங்க இருப்பாங்க. அப்போ ஜனங்க வரும்போது பார்வைக்கு மரம் போல இருந்தாங்களாம். அப்போ மனுஷன் எப்படி தெரியுறான்? அதான் சொன்னேன், நம்மளை மரத்துக்கு ஒப்பிட்டுருக்கார் ஆண்டவர். ஆமென் இல்லைங்களா? அப்போ இந்த மரம் எப்படி இருக்குன்னா, கீழே வேரூன்றி மேலே நேராக ஆகாசத்தை நோக்கி வளர்ந்து கிளைகளை விட்டு பூ பூத்து காய் காய்த்து பலன் கொடுக்குறதா இருக்கணும். பொதுவாகவே நம்மளே ஒரு வீட்டில் ஒரு மரத்தை வைக்கிறோன்னு வைங்களேன், அது என்ன வகையான மரமாக இருக்கட்டும், நீங்கள் வைக்கிறீங்க வீட்டில், ஒரு பூ மரமாக இருந்தாலும் சரி இல்லை கனி மரமாக இருந்தாலும் சரி, வச்சுட்டு நீங்கள் எதை பார்த்துட்ருப்பீங்க? எதங்க எதிர்பார்ப்பீங்க? இங்கே வரும்போது ஜெபம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா இல்லைங்களா? பாட்டு பாடிக்கணும் எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? எதையாவது ஒன்று எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ நாங்களும் எதாவது எதிர்பார்க்கணுமா இல்லையா? ஏசப்பாவும் எதுவும் எதிர்பார்ப்பாரா இல்லைங்களா? எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. உங்களுக்கு வந்தால் எதிர்பார்ப்பு, ஏசப்பாவுக்கு வந்தால் எதிர்பார்ப்பு இல்லாமல் கிடையாது. எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு தான். எதையாகிலும் ஒன்றை செய்வார்கள். என் பிள்ளைங்க ஏசப்பா நினைப்பார், எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குது. சரிங்களா? சரி, ரைட். எதையாகிலும் நம்ம செய்யணும். ஒவ்வொரு மனிதருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது. மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யணும் விரும்புகிறோமோ அதை நம்ம மற்றவங்க செய்யணும். புரியுதுங்களா? செய்யணும். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷர்களை மரங்களைப் போல காண்கிறேன் அப்படின்ட்டு சொன்னான். மறுபடியும் அவன் என்ன பண்ணுறாரு? சரி, நம்ம அப்படி அடுத்து நம்ம வரலாம். அவன் மேலே மறுபடியும் என்ன பண்ணுறாரு? அவன் தெளிவாக பார்க்கிறான் என்று வேதம் சொல்லுது. அப்போ மனுஷன் யார் அடையாளம்? நான் கேட்குற கேள்வி மறுபடியும் கேட்குறேன். பூச்செடி வச்சா நீங்கள் எதை எதிர்பார்ப்பீங்க? காய் கொடுக்குற செடி வச்சிங்கன்னா சரி, தென்னை மரத்தை வைக்கிறீங்க வைங்களேன், எதை எதிர்பார்ப்பீங்க? நீங்கள் தண்ணி ஊற்றினே இருப்பீங்க. தண்ணி ஊற்றி எதை எதிர்பார்ப்பீங்க? என்னைக்குடா பூ விடும்? முதல்ல பூவுக்கு எதிர்பார்ப்பீங்க. தேங்காய் அப்புறம்தான், முதல்ல பூ வரட்டும். பூ வரணும் எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? வரும்போதெல்லாம் முதல்ல இப்படி பார்ப்போம், அப்படியே வளர்ந்து இப்படி வந்துடும். இப்படி வளர்ந்த அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதில் பூவை பார்ப்போம். வர வரைக்கும் இப்படி தான் இருக்கும். சே, இந்த மரம் என்ன இத்தனை நாள் ஆச்சு, இவ்வளோ நாள் தண்ணி ஊற்றுறேனே, ஒன்றும் காணுமே, சே அப்படி நான் வெறுப்பை போகும். அந்த பூ வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமானே இல்லைங்களா? ஒரு ரோஜா பூவை வைக்கிறோம் வைங்களேன், வளருது. கொஞ்சம் வளர்ந்த உடனே எதிர்பார்த்துட்டே இருப்போம், அந்த மொட்டு வருதா? அதுக்கு மொட்டு, அதுக்கப்புறம் தான் பூ. மொட்டு வருதா எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு என்னென்னா, நம்ம ஒரு செடியை வச்சா தண்ணி ஊற்றிட்டே இருப்போம், அதில் ஒரு காய் வருமா, ஒரு பூ வருமா எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ எதிர்பார்ப்பது இயல்பு. அதே தான் ஏசப்பா எதிர்பார்ப்பார். நம்மளை மரமாக வச்சுருக்கிறாரு. மரம் என்ன பண்ணுது? இந்த மரத்துக்கிட்ட இருக்கிற ஸ்டைல் தெரியுங்களா? மரம் இப்போ ஒரு மரம்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு மரம் என்ன எப்படி இருக்கணும்? நல்லா வளரணும். ஆமாம் இல்லைங்களா? நல்லா வளரணும். அதுக்கப்புறம் மரம் வளர்த்தில நல்லா வளரணும் ஆசைப்படுவோம் இல்லைங்களா? இல்லை என் மரம் பட்டு போகணும், இல்லை காஞ்சி போயிருக்கணும் எதிர்பார்ப்போமா? இல்லை, நல்லா வளரணும். ரெண்டாவது, நல்லா உயரமாக வளரணும், நல்லா கனி கொடுக்கணும். இதுதான் மரத்தினுடைய அழகு, குணாதிசயம். சரிங்களா? சரி, இப்போ வந்துடலாம். இன்னொரு இடத்துல சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்கு, அவன் நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். மரத்தை போல் இருப்பான். எப்படி இருப்பானா? மரத்தை போல் இருப்பான். அப்ப மரம் என்ன பண்ணுனா, தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமெனா இல்லைங்களா? மறுபடியும் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் மரத்தை போல எப்படி இருப்பானா? மனுஷன் எப்படி இருப்பானா? அப்ப நம்ம மரம், சில பேர் சொல்லுவாங்க மர மண்டை. என்ன சொல்லுவாங்க? அது வேற, மர மண்டை இல்லை. நம்ம கனி கொடுக்குற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென். சரி, ரைட். இப்போ பொதுவாக நம்ம மரத்தில் எதிர்பார்க்கறது அதனுடைய வளர்த்தியும் அதனுடைய கனியும். நான் ஒன்று சொன்னேன் உங்களுக்கு, மரம் கீழே வேரூன்றி நல்லா வளர்ந்து எப்படி போடுமா?
மேல் நோக்கி தான் போகணுமா. அது வளைஞ்சா என்ன பண்ணுவோம்? வளைஞ்சா என்ன பண்ணுவோம்? ஒரு கொம்பை வச்சு கட்டுவோம். ஏங்க நேராக வளரும். வளைஞ்சு போச்சுன்னா அது விழுந்துடும். எடிக்கு இருந்தாலும் நேராக போகும்போது அதனுடைய வேர்கள் கீழே போய் அது நேராக இப்படி நிற்கும். அதனால தான் பனைமரம் எப்படி இருக்கான்? பனைமரம் எப்படி இருக்கான்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா. நீதிமான் எப்படி பண்ணா? அந்த பனைமரம் நீட்டாக தான் போகும். சில பேர் கிண்டல் பண்ணுவீங்க, பாரு பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கான் அப்படின்னு. நல்லது, பனைமரம் மாதிரி வளர்ந்தான். ஏன் அப்படின்னா அவன் வளர்த்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் நல்லவர். சரி, சிரிக்கிறாங்க அவங்க. சரி சரி, ஒருவேளை நமக்கு யோசிக்கலாம், எப்படி கனி கொடுப்பது? எப்படி 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 கனி கொடுப்பது? தண்ணி ஊற்றுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, கனி எப்படி கொடுப்பது? கனி எப்படி கொடுப்பது? சரி, இன்னொரு வசனம், ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 85:11 சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். சரி, இங்கே வசனம் இதுக்கு என்ன அர்த்தம்னா, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து. சரி, இது சத்தியம் யாரு, நீதி யாரு? நம்ம கீழே இருந்து மரத்தை இப்படி தான் பார்ப்போம். ஆனால் கர்த்தர் நீதியின் தேவன் மேலே இருந்து இந்த மரத்துடைய வளர்த்தியை பார்ப்பார். சத்தியம் வளருதா, சத்தியம் கனி கொடுக்குதா? அது எங்கே வரணும்? பூமியில் தான் வரணும். நம்மளாம் பூமியில் தான் நடப்பட்டிருக்கிறோம். நம்ம கீழே இருந்து வளரும்போது கர்த்தர் நீதியின் தேவன் மேலேருந்து பார்ப்பாராம். ஆமாண்ணே, இல்லைங்களா? அதான் அதோடைய அர்த்தம். சத்தியம் எங்கேருந்து முளைக்கணுமா? உங்களுக்குள்ள தாங்க நீங்கள் பூமியில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் தான் முளைக்கணும். முளைச்சி 3 இலை விடல, அப்படி இருக்கக்கூடாது. நான் முளைக்கிறதோடு இல்லை, நான் வளரணும், நேர்த்தியாய் வளரணும், இலைகளால் நிரம்பி இருக்கணும், கனிகளையும் கொடுக்கணும். ஆமாம். சரி, கனி கொடுப்பது எப்படி? கனி கொடுப்பது எப்படி? ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? சரி, அப்போ நீங்கள் கனி எப்படி கொடுக்கணும்னா சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுதான் கனி கொடுக்கறதுக்கு பேஸ். நீ கனி கொடுப்பதற்கு பேஸ் மட்டும் தெரியுங்களா? நீ கர்த்தருடைய வேதத்தில் முதல்ல பிரியம் வரணும். நான் வேதம் வாசிக்கணும், இன்றைக்கு வேதத்தை தியானிக்கிற பிரியம் வரணும். எனக்கு பிரியம் வருதா இல்லை தூக்கம் வருதா? பைபிளை திறந்தா சில பேர் தூக்கம் வரும், சரிங்களா? ஆனால் சில பேருக்கு பிரியம் வரும். அடுத்தடுத்து என்ன இருக்குது, அடுத்து என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர், அடுத்து என்ன பேசியிருக்காரு அப்படின்ற பிரியம் வரும். இப்போ பிரியம் வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் யார் தான்? பாக்கியவான்கள். நீங்கள் கனி கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். பைபிளை திறந்தா தூக்கம் வருதுன்னா நீங்களாம் யார் தான்? யார் தான்? எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூங்கு மூஞ்சி வச்சு தான் என்ன சொல்லுவாங்க பார்த்து? சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. தூங்கு மூஞ்சி அப்படின்வாங்க. அப்படி இல்லை, அப்படி சொல்லுவாங்க. மூஞ்சி அப்படி இருக்கக்கூடாது. பார்க்குற மனுஷனுக்கு ஒரு மாதிரி இருந்தால் தேவனுக்கு எப்படி இருக்கும்? எழுந்த உடனே பிரிஸ்க் ஆகிடும். என்ன தான் நைட்டு தூங்கலனாலும் 1 மணிக்கு தூங்கினாலும் 2 மணிக்கு தூங்கினாலும் காலையில் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கர்த்தர் இடத்துல இப்படி பிரகாசமாக வரணும். உன் பிரகாசம் பிரகாசிக்கணும், சரிங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ கனி கொடுக்குற என்ன பண்ணுன்னா, நீ வேதத்தை பிரியமாக இருந்து தியானிக்கும் போது நீ கனி உண்டாகும். நீ வேதத்தை வாசிச்சனா, வாசிக்க தெரியாதவங்க கூட இருக்கிறீங்க. நிறைய பேர் வேதத்தை வாசிக்க தெரியாதவங்க. இப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் ஏசப்பாவுக்கு பிரியமாக இருக்கணும்னா நன்மை செய்யணும். 4 பேருக்கு நன்மை செய்யணும். 4 பேர் யார்? நான், என் மனைவி, என் 2 பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க நிறைய பேர். 4 பேர் நல்லா இருக்கணும்னா 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தன் சாகிற தப்பே இல்லை. அப்படி தான் பிரதானாசன் சொன்னாங்க. நம்ம எல்லாருக்காக ஒரு சாவது நலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். உண்மையில்லை? அப்படி தான் நமக்காக செத்தார். நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் மரித்தார், ஆனால் உயிரை எழுந்தார். ஆமென். சரி, இப்போ எப்படி கனி கொடுப்பதை குறித்து நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. சரி, இப்போ ஏசப்பா அந்த குருடனை சுகமாக்கிடும் போது அவன் கண்ணுக்கு மனுஷன் மரமாக தெரிஞ்சான். இப்போ மனுஷனை கர்த்தர் இதுக்கு மரத்துக்கு ஒப்பிட்டுருக்காரு, சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு மதுரம் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது, ஒவ்வொரு குணம் இருக்குது. நீங்கள் 4 மரத்தை குறித்து நியாயாதிபதிகள் 9 சொல்கிறீங்க, எடுக்காதீங்க, வீட்டில் வாசிச்சுங்க. நியாயாதிபதிகள் 9 4 மரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஒலிவ மரம், இன்னொன்று அத்தி மரம், 3வது திராட்சை செடி, 4வது முள் மரம். அதனுடைய குணாதிசயங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது.
அப்போ நமக்கு ஒரு குணாசம் இருக்குல்ல. நமக்கெல்லாம் சில பேர் கொஞ்சம் அப்படியே கருணை உள்ளமாக இருப்போம். சிலதெல்லாம் பேசும்போது அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி பொதன்னு ஊற்றும். கருணை கண்ணனாக இருப்பாங்க. ஆனால் கிரியையில் என்ன இருக்காது, ஒரு மண்ணும் இருக்காது. நீ அழுகுறதால பிரயோஜனம் கிடையாது. உன் அழுகையை, உன் விசுவாசத்தை, உன் அன்பை கிரியையில் காண்பி. கிரியை இல்லாமல் நீ அழுதுனா செத்த அழுகை. கிரியை மூலியமாக காண்பி. சரிங்களா? அதில் தான் பிரியப்படுவார் ஆண்டவர். சரி, இப்போ வந்துடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் இதெல்லாம் பாருங்கள். இது ஒரு ஊமையாய் கர்த்தர் சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு இது பாருங்கள். ஓமை வேற, நிஜ சம்பவம் வேறு. இன்றைக்கி ஒரு ஓமையும் ஒரு நிஜ சம்பவத்தையும் பார்க்க போகிறோம். அப்பொழுது அவர் ஒரு ஊமையும் சொன்னார். சொல்றீங்களா? ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. சரி இருங்க, நான் வரேன். திராட்சை தோட்டத்தில் கனியை தேடி வந்தான். அத்தி மரத்தை நாட்டாங்க. திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி ஒரு எத்தனை ஒரு அத்தி மரம் நட்டுட்டு அதிலே கனியை தேடின போது யார் தேடினது? வாசிங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த நான் கேட்கிற கேள்வி, யார் தேடினது? எஜமான் தேடினார். எஜமான் தேடினாரு. அப்போ தோட்டக்காரன் வந்து சொல்றான். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். எஜமான் என்ன பண்றாரு? 3 வருஷமா வந்து பார்க்கறாரு அத்தி மரத்தை. பார்த்தாரா இல்லைங்களா? உங்களுக்கு அங்கே 3 வருஷம் தேடா இருக்கு. 3 வருஷம் தேடி அதை ஒன்றும் பார்க்கலங்க. 3 வருஷம் தெரியல. ஏசப்பா சீசரில் எத்தனை வருஷம் ட்ரெயின் பண்ணாரு? 3 வருஷம் ட்ரெயின் பண்ணார். ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்காக நடுவில் அனுப்புறாரு. என்ன பண்ணுறாரு? போய் கனி கொடுக்குற வழியை பாரு அப்படின்றார். அவங்க கிராமத்தில் பட்டங்கள் போய் என்ன பண்ணாங்க? பார்த்தாங்களே இல்லையா? அப்போ போயிட்டுனா இல்லையா? போயிட்டு சந்தோஷமா சொன்னாங்க, நாங்கள் போகும்போது பிசாசுகள்லாம் எங்கள் வார்த்தைக்கு கீழ் பண்ணிது அப்படின்னு சொல்கிறாங்க. வியாதியை போக்குனாரு, எல்லாத்தையும் இருக்காரு, எல்லாம் நல்லா நடந்துச்சு. அப்போ இந்த எஜமான் வந்து 3 வருஷமா நான் அதை தேடுறேன்னா நல்ல அவருக்கு எவ்வளோ பொறுமை பாருங்களேன். டெய்லி என்ன பண்ணுறாரு? வந்து பார்க்குறேன். நம்ம கூட என்ன பண்ணுறோம்? டெய்லி தண்ணி ஊற்றி என்ன பண்ணுவோம்? தோட்டக்காரன் பார்த்தா ஒரு கணக்கு, எஜமானே வந்து பார்க்குறாரு. 3 வருஷமா பார்த்தாரு. 3 வருஷமா பார்க்குறேன். இது 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. ஒன்றும் காணல. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். எதுக்குடா இருந்துட்டு 3 வருஷம் பார்க்குறேன், வேணா இதை வெட்டி போடு, இது இருந்து ஏன் நிலத்தை கெடுத்துட்டு இருக்கு? புரியுதா இல்லைங்களா? இது ஒரு ஊமை. சரிங்களா? ஊமை பேசுறாங்க. நீங்க மேலே கீழே நீங்க வீட்டு போய் வாசிச்சு வரணும். எதுக்காக அந்த ஊமை பேசினாரு, என்ன காரியங்கள் பேசினாருன்றத நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். இப்போ ஏன் ஆண்டு வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயம் இல்லாமல் அந்த ஊமை ஆண்டு பேசவே மாட்டார். அவரை கரெக்டாக பேசுவார். என்ன பேசினாலும் அது ஒரு பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட் இருக்கும். சும்மா ஏதோ பேசிட்டு போகிற ஆள் கிடையாது. அவர் பேசினார்னா அந்த இடத்துல அந்த சம்பவத்துக்கு என்ன பேசுமா பேசுவார். இப்போ இந்த இடத்துல அந்த சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவரோட பேச்சு இருக்கு. ஒரு திராட்சை தோட்டம் ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அதில் ஒரு அத்தி மரத்தை நட்டு அது 3 வருஷமா என்ன பண்ணலாம், தேடி வரலாம். அந்த ஒன்றே நான் காணவே. ஒரு சீசனுக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தான். இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ள நீங்க 3 வருஷம் இருந்தப்ப நீங்க என்ன பண்ணுமா நான் எப்படி கொடுக்குறதுலாம் நீங்க கேட்டீங்கன்னா சங்கீதம் 2 தான் சொல்லுங்க. சங்கீதம் 1-2 தான் உங்களுக்கு பதில். ஏன்னா நீங்க பேசி தியானிங்க, நீங்க கனி கொடுக்கணுமா இல்லையா, நீங்க எப்படி வாழணுன்றதை அங்க சொல்லிட்டு இருப்பாரு. சரிங்களா? தியானிங்க. அதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏசப்பா என்ன சொல்லுவாருன்னு புரியல. ஏதோ வாழ்ந்துட்டு போறாங்க. அப்படி ஏதோ வாழ்றதுக்காக நம்மளை அழைக்கல ஆண்டவர். ஒரு நோக்கத்தோடு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறவங்களா நம்ம இருக்கணும்.
சரிங்களா? ஏதோ வாழ்றேன்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு, இங்கதான் இதே கதை தான். ஏதோ வாழ்றேன்னா கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துன்னா வந்து பார்ப்பாரு, வெட்டி போடாது என்ன சரி. அதுக்கப்புறம் வாசிங்க. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றியும் கொத்தி எரு போடுகிறேன். கனி கொடுத்ததால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு ஐடியா கொடுத்துக்க பாருங்க. என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு வருஷம் வந்து டைம் கொடுங்க. அந்த பாட்டு பாடணும். பாட்டு பாடல ஏசு சொன்னாரா, என்ன சொன்னாரா? சொன்னாரு. இப்ப கொத்தி கித்தி என்ன பண்ணலாம், மருந்து இருந்து போடலாம். மருந்து போட்டு அது கனி கொடுத்தா பார்க்கலாம். அப்ப அதிகபட்சம் 3 + 1. ஏன்னா அது மற்றவங்களுக்கு எடுத்துரும் கனி கொடுக்காம. புரியுதுங்களா? கனி கொடுக்கலன்னா அதை பார்த்து மற்ற என்ன பண்ணோம், கெட்டு போயிடும். அதனால அது வேணாம், அது நிலத்தை கெடுத்துரும், எடுத்து போட்டுரு அப்படின்னு. அதோட அந்த ஓமாவோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அம்மா இல்லைங்களா? அதுக்கப்புறம் மரம் இருந்துச்சா இல்லையா? அங்கே போய் கேட்போம். எங்கே போய் கேட்போம்? அங்கே போய் கேட்போம். ஏன்னா கனி கூடாத, நல்ல கனி கூடாத மாதிரிலாம் வெட்டு உண்டு, அக்கினியில போடப்படுது. நல்ல கனி பாருங்க, கனியிலே நல்ல கனி இருக்கு, இனிப்பான கனி இருக்கு, கசப்பான கனி இருக்கு. ஏசப்பா வந்து நற்புல திராட்சை எதிர்பார்ப்பு பார்த்தாரு ஏசையில, அதுவோ கசப்பான கனியில கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? கனி எதிர்பார்ப்பார் ஆண்டவர், எதிர்பார்ப்பார் இல்லைங்களா? அதுவும் நல்ல கனி எதிர்பார்ப்பார், நல்ல கனி. நம்ம ஒருத்தர் பண்ண, நம்ம வீட்டில் ஒரு கொய்யா மரம் தான் வைக்கிறோம், நல்லா பெரிய பெரிய கொய்யா காய்ச்சி எப்படி பண்ணுவோம்? நம்மளே போகல, எங்கள் மரத்தில் எப்படி தெரியுமா காய்க்கும், வந்து எடுத்துட்டாரன் சாப்பிட்டுப்பாரு அப்படி ஒரு பெருமை சொல்லுவோம். அப்படிதான் ஆண்டு, என் மரம், நான் வச்ச மரம் எப்படி தெரியுமா காய்க்கும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் செய்கிற கிரியினால. அதனால கிரியினால நம்ம என்ன பண்ணோம், மரம் நேரத்தை பெருசாக வளர்றது பெருசு இல்லை, அதுக்குள்ள கனி காணப்படணும். அவங்க வந்து டெய்லி செய்வாங்க. இன்னைக்கு கொடுப்பதுன்னா இன்னைக்கு ஆண்டு ஏதாவது நம்ம ஏதாவது செய்வோமா, தேவராஜ்யத்துக்காக ஏதாவது செய்வோமா, ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதாவது செய்வோமா எதிர்பார்ப்பார். எதிர்பார்க்கும் போது அவர் வெறுமையா போகக்கூடாது. புரியுதுங்களா? டைம் எவ்வளவுதான்? 3 + 1 4. 3. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும். கனி கொடுத்தா ஆண்டுக்கு நீங்க பிரிமா இருக்கு. நான் வந்து தேவனுக்கு பிரிமா கற்றுக் கொடுக்கணும். கனி கொடுக்காம இருப்பாரு. அத்தி மரம் போல எத்தனை பேர்கள் புத்தி இல்லாம, அர்த்தமும் இல்லை கர்த்தரும் இல்லை, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்காங்க, அலங்கோலமா இருக்காங்க. அர்த்தம் இல்லை, அர்த்தமும் இல்லாம நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வந்திருக்கிறேன், எதற்காக ஏசப்பா பிடிச்சாரு, என்ன சொல்றாருன்ற அர்த்தமே தெரியல. அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அவர் சொல்ல செய்யல, அர்த்தமும் இல்லை கர்த்தரும் இல்லை. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாட்டு பாடும்போது எல்லாம் சரியா இருக்கு இல்லை, உண்மை அதுதான். நீங்க பரலோகத்துக்கு போறதுக்காக தான் தேவன் உங்களை அழைச்சாரு. சரிங்களா? பரலோகத்துக்கு போற வழினா நானே வழி சத்தியம் ஜீவன் சொல்றாரு. அவர் எப்படி நடந்தாரோ அப்படி நம்ம நடக்கணும். வழி காமிச்சாரு, சத்தியம் அவர் பிதாவின் சத்தியத்தை எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அப்படி ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் நீங்க நித்தியத்துக்குள்ள போக முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் எப்படி நடந்தாரோ அவர் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட் சொல்லும்போது என்ன ஆகும், இப்படி தான் ஆகும். அதனால் கவலையே கிடையாதுன்ற நான் அதை பற்றி முக்கியமான சப்ஜெக்ட் சொல்லும்போது இப்படி தான் பிசாசு பண்ணுவான். ஆமென். ஏன்னா அப்படி வேர்த்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இப்படி பார்த்துட்டு வசனத்தை காத்துக்கு விட்டுடுவோம். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுன்னா கேட்கணும். அதிகமாக கேட்கறதுக்கு அதிகமாக கொடுப்பார். ஆமென். சரி, இப்போ இது வந்து ஓமை அந்த 8-9 வருஷத்தோடு நிப்பாட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அங்கே அந்த மரத்தை குறித்து பின் விளக்கங்கள் இல்லை. அப்போ அந்த மரத்துக்கு எவ்வளோ தான் டைமு? 3 + 1, இல்லைன்னா வெட்டிடலாம். ஆமெனே இல்லைங்களா? நான் சொல்லுங்க, ஏசப்பா ஊமையாக சொன்னாருங்க. நான் சொந்தமாக வந்து சொல்ல போகிறேன் நினைக்க போகிறீங்க நீங்கள். ஏன்னா உங்களை கர்த்தர் பார்க்கும்போது உங்களுக்குள்ள கனி வாழ்க்கை காணப்படணும். நீங்கள் கனி கொடுக்குறதாக, தேவனுடைய பார்வைக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக அவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படணும். சரிங்களா? சரி, ரைட். இன்னொரு இது வந்து நடந்த சம்பவம். சரிங்களா? அது ஓமை, இது நடந்த சம்பவம். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 18.
காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சரி, இப்போ அந்த மரத்தை பார்த்து ஏசு பண்ணாரு, சபித்தார். பொதுவாக பாருங்க, ஏசப்பா என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தாருங்களா? என்ன கற்றுக் கொடுத்தாரு? உன் சத்துருக்களை ஸ்நேகி, இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார்ல. சரி, ஏசப்பாக்கு ஏன் கோபம் வந்துச்சு? ஏன் அதை அந்த மரத்தை சபிச்சார்? எதுக்காக நம்ம உணர்ந்துருக்குறோமா? யோசிச்சோமா? ஏன் சபிச்சார்? அவர் வாயில் என்ன வராது? ஆக்சுவலாக இந்த அத்தி மரம் எதுக்கு ஒப்பனை காமிக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒப்பனை காமிக்கிறாங்க. ஏசு கிறிஸ்து அங்கே தன் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் பார்த்தாரு, அவங்களுக்குள்ள கனி இல்லை. என்ன இல்லை? கனியில தான் அந்த ஜனங்களை சபிச்சார். நம்ம நல்லவங்க சொல்லுங்கள், நான் ஏசப்பா என்னை சபிக்கவே மாட்டார். அதெல்லாம் இஸ்ரவேலில் யோர்தானுக்கு அந்த பக்கம் அவங்களுக்கு புரிதா இல்லைங்களா? அவர் வந்தார், 3 வருஷம் ஊழியம் பண்ணார். அங்கே இருக்கிறவங்ககிட்ட கனியே இல்லை, நற்கிரியைகள் இல்லை, நிறைய பேர்கிட்ட அவங்கள சபிச்சார். நம்ம நல்லவங்களே, உண்மைதானே? சொல்லுங்கள், நம்ம கொத்தாக என்ன பண்ணுறோம்? கொலையாக தெளிட்டுருக்கு நம்மளுக்கு. உண்மை இல்லைங்களா? ஆண்டவர் பறிக்க முடியாமல் சேர்க்க முடியாமல் போகிறவன் வரவனுக்கெல்லாம் ஆகாரமாயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? அது ஏசப்பா திட்டது சபிச்சது அங்கங்க இஸ்ராயல் தேசத்தில். நம்மளை ஏன் சபிக்க போகிறாரு? நம்ம வாழ்க்கை பரிமள தைலமாக வீசுது, பூ பூத்து வாசம் பெருகி. உன்னத பாட்டில் என் பிரியமே, 2ஆம் அதிகாரத்தில் என் புறாவே, திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுது. அவர் வரும்போது அப்படியே மோந்து பார்க்குறாரு. ஏன்னா தோட்டத்தில் வாசம் பெருகி இருக்கு, பூ வந்துடுச்சு நமக்குள்ளே. அடுத்தது கொலையாக தொங்க போகுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை புரிந்து கொள்கிறவன் வல்லவன். சரிங்களா? ஏன் சபிச்சார்னா, ஏசப்பா வந்தார், யாருக்கிட்டேயும் ஒரு கனியும் இல்லை, அதெல்லாம் சபிச்சார். பாவிகள் ஆயக்காரனை பண்ணாங்க, மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டாங்க. யோவான் சொன்னதையும் இயேசு சொன்னதையும் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்குள்ள மனம் திரும்புவதற்கான கனி உண்டாச்சு. அவன் மனமும் திரும்பலை, ஒரு கனியும் உண்டாகலை, சபிச்சு போட்டார். ஆமே, சபிச்சார் இல்லைங்களா? கர்த்தர் நல்ல பாருங்க. ஏன்னா நம்ம இயேசுவின் வார்த்தை நம்ம இடத்துல வரும்போது நமக்கு முதல்ல மனம் திரும்புதல் வரணும். 2வது நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். யோவான் இடத்துல கேட்ட மாதிரி லூக்கா 3 அவங்க கேட்பாங்க, நான் என்ன பண்ணணும்? ஜனங்க கேட்பாங்க, ஆயக்காரர் கேட்பாங்க, அப்புறம் போர் சேவர் கேட்பாங்க, நான் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஏசப்பா நான் என்ன பண்ணணுன்னு கேட்கணும். சரி, இப்போ இவருக்கு பசி. நல்லா பாருங்க, பைபிளில் ஏசப்பாவுக்கு பசி வருமா? பசி வருமா? வயிற்று பசியா? வயிற்று பசி வருமா? சரி, எங்கெங்கெல்லாம் பசி சொல்லுங்க ஏசப்பா, சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசம் இருக்கும்போது பசி வந்துச்சு. சரிங்களா? நமக்கு உபவாசம் தானே வரும், பசி வரும். எத்தனை மணிக்கு? டான்னு 1 மணி வந்தோன்னா பசி வந்து. நல்லா பாருங்க, உபவாசம் இல்லாதனால கூட பசி வராது. உபவாசம் இருக்கும்போது தான் வயிறை கில்லும். பிசாசு சோதிக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது வாயில் போட்டு மின்னு விட்டுறது. சரிங்களா? தெரியாமல். சரி, இப்போ பசிக்காக வந்துடுறேன். 1 எங்கே சொன்னார்? மத்தேயு 4:2 சொல்லப்பட்டிருக்கு, நான் பசியாக இருக்கிறேன், பசியாக இருந்த பொழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு 25:32 நான் பசியாக இருந்தேன். மத்தேயு 25:32 நான் பசியாக இருந்தேன் சொன்னாரா இல்லைங்களா? சரி, தாகமாக இருந்தேன்னு சொல்லியிருக்காரா? சரி, தாகமாக இருந்தேன் எங்கே சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. யோவான் 4:8 சொல்லியிருக்காரு. வாசிங்க, யோவான் 4:8 வாசிங்க. யோவான் 4:8 வாசிங்க. அப்பொழுது சமரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். என்ன கேட்டாரு? தாகத்துக்கு தா. அப்போ அவருக்கு என்ன வந்திருக்கு? நீங்கள் உடனே சரீரத்துக்கு நினச்சிக்கிங்க, அது ஆவிக்குரிய தாகம். அந்த சமாரியா பட்டணம் முழுதும் ரட்சிக்கப்படணுன்ற தாகம். ஆமாம் இல்லைங்களா? சிலுவையில் தொங்கிட்டு தாகம் அப்படின்னாரு.
இந்த உலகமே ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரு தாகம். பசி அப்படின்னு சொன்னார். ஏங்க அவர் தாங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கினார், எல்லாம் அவருடையது. உண்மை இல்லைங்களா? சரி, பசி தாகத்தை பற்றி ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்போ பசி தாகம் எப்படி இருந்துச்சு ஆண்டுருக்கு? ஏங்க அவரோட கையை காட்டி அப்படி சோத்திரம் அப்படின்னு சொன்னார்னா படபடன்னு மேலே இருந்து ரொட்டி வரும், டக்கு டக்குன்னு மீன் கொட்டும். உண்மை இல்லைங்களா? அவருக்கு பசி வருமா? பசி வருமா? ஆனால் இது வந்து நம்ம ஃபிசிக்கலாக யோசிக்கிறோம், இது எப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கணும். அந்த மரத்தாண்ட போய் பார்க்குறாரு, அவருக்கு பசி உண்டாயிற்று. ஏன் அத்தி மரத்தை மட்டும் சொல்லியிருக்காரு? மற்ற மரத்துக்கிட்ட போய் பார்த்துருக்கலாம்ல அவர்? ஏன் திராட்சை செடியாண்ட போய் பார்த்துருக்கலாம்ல? அத்தி மரம் அந்த இஸ்ரேல் தேசத்தை குறிக்கும். ஆண்டவர் வந்த பொழுது அவங்கக்கிட்ட கனியை தேடின பொழுது நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க, நல்லா வாழ்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் என்ன இல்லை, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மரத்தில் இலை ஃபுல்லாக இருக்கான். இலை எப்படி இருக்கான்? இலை ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கான்? செழிப்பாக இருக்குன்னு அர்த்தமா. நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க, நல்லா பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன இல்லை உள்ள? யாருக்கு? அவங்களுக்கு யாருக்கு? இஸ்ரேல் இருக்கிறவங்களுக்கு. நான் எங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன்? அவங்களுக்கு. ஏசப்பா சொன்னது அவங்களுக்கு தான். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாரு, உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. ஏங்க அவங்கள அழைத்த ஆண்டவர் தான் உங்களும் அழைச்சிருக்காரு. ஆபிரகாமை அழைத்த அழைப்பு தான் உங்களுக்கும். சொல்லுவோம் வசனம் மட்டும், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் அருளின. ஆமென், அல்லேலூயா, ஆமென் இல்லைங்களா? அப்போ தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் வேணும்னா, அப்போ தாவீதுக்கிட்ட எதிர்பார்த்ததை உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்ப்பார். பார்ப்பார் இல்லைங்களா? நம்மலாம் கனி நிறைந்தவங்க. சொல்லுங்கள், நான் கனி நிறைந்தவன். சரி, கனி வந்துடுறேன். கனி ஆவின் கனியில் முதல்ல என்ன? சரி, இங்கே ஆண்டு சொல்ற நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நீ திருப்தி அடையணுமா? இயேசுவை பற்றி நீ பிரசங்கி, இயேசுவை பற்றி நீ சொல்லு, அவர் மேலே நீதியின் மேலே பசி தாகமாக இரு, அவர் சித்தத்தை செய்கிறதுக்கு ஒப்பு கொடு. உன் வேலை என் வேலை எல்லாம் பார்த்துக்கலாம், அதான் அது பாட்டு நடக்கும். அவர் வேலை அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, புரியுதா இல்லைங்களா? நீ அவருடைய வேலையை செய்யும்போது அவர் உன்னுடைய வேலையை செய்வார். அது என்ன, நீ வேலை செய்கிற ஆளாக இருந்தால் உனக்கு வேலையில் உதவி செய்வார், படிக்கிற ஆளாக இருந்தால் படிக்க உதவி செய்வார், குடும்பத்தை சேர்ந்த குடும்பத்தை எல்லாத்தையும் உதவி செய்வார். நீ அவருக்காக என்ன செய்யணும்னு யோசிக்கணும். இன்றைக்கி காலையில் எழுந்தேன், முழங்கால் படிட்டு ஆண்டவரே அப்படி நான் செபிக்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவர் எனக்காக வைத்திருக்க நன்மை நான் பெற்றுக்கொள்ளணும், அவர் சொல்வதை நான் செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணோம்? காலையில் எழுந்து சிந்திக்கிறோம். சரி, நான் வந்துடுறேன். நீதியின் மேலே, நீதி அவர் தான், அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நீதியின் மேல் பசி தாகம், ஏசப்பா மேலே பசி தாகம் நமக்கு இருக்கணும். அவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைவான், உனக்கு ஒரு குறைவும் வராது. ஏசப்பா சித்தத்துக்கு ஒப்பு கொடு. சரி, ஏதோ சொல்ல வந்து டக்குன்னு மறந்துட்டேன். ஆவியின் கனி உங்ககிட்ட வந்து ஆண்டவர் வைப்பார். நீ மாம்சத்தில் இருந்த முன்ன ஒரு நாள் உன்னை கர்த்தர் தொட்டு உன் மாம்சத்தின் கிரியைகளை உனக்குள்ள அழித்து ஆவியின் கனியை உனக்குள்ள உருவாகணும்னு எதிர்பார்க்குற. ஆவியின் கனியில் முதல்ல என்ன இருக்கோ? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனுக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தர்றீங்களான்னா நேரத்தை, ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குறீங்களா? வேதம் வாசிக்க ஒதுக்குறீங்களா? ஆத்மா ஆதாயம் பண்ணுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறீங்களா? சுவிசேஷன் சொல்ல நேரம் ஒதுக்குறீங்களா? இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தானே ஆண்டவருக்கு நன்மை பெற்றுக்கொள்கிறீங்க, நீங்கள் தானே ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறீங்க. ஆசீர்வாதம் வாங்கணும் நீங்கள் சொல்லணுமா, இல்லை நான் போய் சொல்லட்டுமா? நான் சொல்கிறது சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது நீங்கள் செய்யணும்.
கர்த்தர் உங்களிடத்தை எதிர்பார்ப்பார். ஏன் சொல்கிறதுல அன்பு இருந்தால் நீ செய்வே போயிட்டு. உனக்கு அன்பு இருந்தால் உன்னிடத்தில் அன்பு கூறுது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ நான் பரலோகம் போகிறேன், நான் பாதாளத்துக்கு நரகத்துக்கு போக வேண்டிய என்ன ஏசப்பா அன்பு வச்சதால் தப்பி வச்சார். அப்போ அநேக ஜனங்கள் பாதாளத்துக்கு நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற அன்பு இருந்துச்சுன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக போய் சொல்லுவேன். ஏசப்பா தான் வந்தார், அழிந்து போகிற ஜனங்களை பாவிகளை ரட்சிக்கவே. எதுக்காக வந்தார்? நீங்கள் உடனே நீங்கள் உங்கள் ஜெபம்லாம் மாறப்போகுது. நான் எப்படி பரிசெய்ய மாதிரி ஜெபிச்சுட்டு போகிறீங்க. ஐயோயோ நான் பாவிகளுடன் சேர மாட்டேன், வாரத்தை 2 வாட்டி உபவாசிப்பேன், தசம்பாகம் கொடுத்துருவேன். ஐயோயோ அந்த ஆயக்காரனை போல் பாவிகளோடும் நான் சேரவே மாட்டேன். ஏங்க ஏசப்பாவே பாவிகள் நடுவில் ஆயக்காரன் நடுவில் உட்காந்து சாப்பிட்டாருங்க. ஏன் அவருக்கு ஞானம் இல்லையா? பிணியாளுக்கு தான் வைத்தியம் தேவை, பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு வந்தார். அப்போ நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காருன்னா பாவிகளை இயேசு பக்கமாக சொல்ல வேண்டியது நம்ம வேலை சொல்ல வேண்டியது. மாறுறாங்களோ இல்லையோ அது அப்புறம் விஷயம். நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கே போகாதீங்க. மாறுறாங்க இல்லைன்னா இயேசு மாற்றுவார். நம்ம மாற்ற முடியாது, இயேசு மாற்றுவார். இது உனக்குள்ளே முதல்ல அன்பு இருந்தால் நீ அதை ஆட்டோமேட்டிக்காக செய்வேன். ஆவியின் கனியில் முதலாவது அன்புங்க. அன்பு எல்லாத்தையும் சகலத்தையும் தாகும், சகலத்தையும் சகிக்கும். எங்கெல்லாம் எவ்வளோ பேசியிருக்காங்க தெரியுங்களா? எவ்வளோ திட்டுருக்காங்க, எவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க. அவங்க புதுசாக அப்படியே இது பண்ணுறாங்க. அதெல்லாம் பேசிட்டு போங்க. இயேசுக்காய் வாழும்போது நிந்தை வரும், பாடு வரும், அவமானம் வரும், எல்லாமே வரும். இப்போ வர்றதுக்காக நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கையை நிறுத்தக்கூடாது. நீங்கள் இயேசு வரும்போது உங்களுக்குள்ளே கனி இருக்கணும். இயேசு உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே என்ன காணப்படணும்? கனி காணப்படணும். ஒரு சந்தோஷப்படணும். கனி கொடுக்குற கொடி எதுவோ அதை இன்னும் கனி கொடுக்கும்படியாக சுத்தம் பண்ணி கனி கொடுக்க செய்வார். உன் வாழ்க்கையில் அன்பு வரணும். அதுக்குன்னு ஏசப்பா திட்டினாரு. பசியாக இருக்க திட்டினார் இல்லைங்களா? சில இடத்துல திட்டினவங்க திட்டினார். யார் திட்டினார்? பரிசேயனை, வேத பாரம் நல்லா திட்டினார். புரியுதா இல்லைங்களா? கையில் பைபிள் இருக்குது, வேதம் தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனால் கிரியையில் ஒன்றும் இல்லை. நல்லா திட்டினார் அவங்கள. ஒரு அதிகாரம் ஃபுல்லாக திட்டினார். மத்திய 23 ஃபுல்லாக திட்டினார் அவங்கள. திட்டு தான். ஏசப்பா திட்ட மாட்டார் நினைக்காதுங்க. திட்ட வேண்டிய திட்டுவார், தட்ட வேண்டியவங்கள தட்டுவார், அரவணைக்கணும் அரவணைப்பார். அப்போ இயேசுவுக்கு பசி வந்திருக்குன்னா நீங்கள் உடனே வயிற்று பசி நினச்சிக்க போகிறீங்க. அவருக்கு பசி என்னென்னா நம்ம இடத்துல கனியை பார்த்து அதை அவர் அனுபவிக்கணும். ஆண்டவர் என் பிள்ளைங்க என் வார்த்தையின்படியாக வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஆவின் கனிகள் என்னாச்சு? ஒரு மரம் வந்து அதில் ஆவின், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இமேஜஸ்லாம். மரம் அதில் ஆவின் கனி அன்பு, அப்புறம் சந்தோஷம், சமாதானம். நான் 3வது சமாதானத்தில் ஒரு வீட்டுக்கு போனால் நீங்கள் என்ன சொல்ல? முதல்ல சமாதானம்னு சொல்லு. அப்புறம் நீடிய பொறுமை. திட்டினா கூட எங்கன்னா போய் கிராமத்தில் திட்டினா கூட பொறுமை, திட்டிட்டு போ, நான் எருமை. சரிங்களா? எருமை. ஆனால் வசனம் தெரிஞ்சவங்களும் நல்லா திட்டணும். எருமையாக எங்கே இருக்கணும், பொறுமையாக எங்கே இருக்கணும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதனால் நம்ம தெளிவாக இருக்கணும். என்ன எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். ஆவின் கனி உனக்குள்ளே இருக்கான்னு வந்து பார்ப்பார். ஏமாந்திர போகிற அவர் பார்க்கும்போது உனக்குள்ளே கனி காணப்படாமல் இருந்தால் இந்த 9 நீங்கள் வீட்டு போய் வாசிங்க. இதில் எது நான் குறைவாக இருக்கிறேன், எது என்கிட்ட இல்லை. முதல்ல அன்பு இருக்கணும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம எனக்கு வேணும். ஐயோ நான் நரகத்துக்கு போய் என்ன ஆண்டு ரட்சித்தார், எனக்காக இறங்கி வந்தார். அப்போ அவனும் ரட்சிக்கப்பட வேண்டும். நீ இறங்கி சொல்லணும். அவனுக்குலாம் நான் சொல்லலாமா? பாவிகளோட ஆயக்காரன் நான் போய் உட்காருவேண்ணா? வேசிகளோட நான் போய் உட்காருவேண்ணா? உன்னை உட்காந்து அங்கே கூத்தடிக்க சொல்ல ஆண்டவர் உட்காந்து வசனத்தை சொல்லி அவனை தேவ ரட்சிப்புகளை கொண்டு வான்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே அங்கே போய் கூத்தடிக்கக்கூடாது அவன் கூட சேர்ந்து. புரியுதா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த விதமே வேறு. அவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணல, வேற எதையோ பேசல, தேவ ராஜ்யத்தை குறித்து பேசி அவர்களை கண்டித்து உணர்த்தி தேவ ராஜ்யத்துக்கு நேராக திருப்பினார். இனி நீ பாவம் செய்யாத, அப்படி தான் கற்றுக் கொடுத்தாரு. அதுதான் கனி. பிதா எதிர்பார்த்த கனி குமாரனிடத்தில் இருந்துச்சு. ஆமென். சரி, ரைட்.
சரி, தேவன் நம்ம முதல் தெரிந்து கொண்டீங்களா? எதுக்கு தெரிந்து கொண்டாரு? யோவான் 15:16 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. நான் முடிச்சிடறேன். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க என்னை தெரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். எங்க போய் கனி கொடுக்கணும்? போய் கனின்றாரு. என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க? மரத்தை நட்டுட்டு அங்கே தான் இருக்கும் மரம். போய் அப்படின்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக திங்க் பண்ணணும். நீ மரம், நடமாடுகிற மரம். அவன் குருடம் பார்வைக்கு நடமாடுகிற மனுஷன் மரத்தை போல தெரிஞ்சான்னா, நீ மரம், நடமாடுகிற மரம். நீ போகிற இடத்துலலாம் என்ன ஆகணுமா? உனக்குள்ள இருக்கிற இலை அவனுக்கு மருந்தாகணும், உனக்குள்ள இருக்கிற கனி அவனுக்கு உணவாகணும். உன்னை நீ போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எதுக்கு ஏற்படுத்தாரா? எதுக்கு தெரிந்து கொண்டாரு? நீ கனி கொடுக்கும்படியாகவும், உன் கனி நீ சாகிற வரைக்கும் நிலைத்திருக்கணும். நீ சாகிற வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழு, நல்லவனா வாழு, தேவனுக்கு பிரியமா வாழு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீ சாகிற வரைக்கும் தேவனுக்காய் உண்மையாக வாழு. வாழ்க்கையில் கோபம் வரும். சில பேர் பொல்லாத வேலை செய்ய கோபம் வரும், கசப்பு வரும். ஆனால் அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்ணோம்? அதை தாண்டி போயிட்டே இருக்கணும். அப்படிலாம் ஏசப்பா கோவப்பட்டிருந்தாருன்னா நம்மளை அழிச்சு காலி பண்ணிட்டுப்பார் எப்பயோ. நினிவே பட்டணத்தில் ஜனங்க செஞ்ச கோவம், அவர் கோவம் அனுப்பிவிட்டார். சோதம் குமாரில் அனுப்பிவிட்டார். சோதம் குமாரில் திருந்தலை, அழிச்சு விட்டார். நினிவேல திரும்பினாங்க, மன்னிச்சு விட்டார். அதுதான் கிருபை. ஆமென். நம்ம எத்தனை பாவம் செஞ்சுருப்போம், எத்தனை தவறு செஞ்சுருப்போம், எத்தனை மீறல் செஞ்சுருப்போம். இதெல்லாம் கிருபையாக இன்னைக்கு வரைக்கும் மன்னிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மனுஷனை தேவன் அழைத்தது எதற்கு என்று பார்க்கும்போது, நான் கேட்குறது கொடுக்கலன்னு சொல்கிறது பிரச்சனை கிடையாது. நீ கேட்டதை கொடுப்பாரு. ஹலோ, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. உனக்கு கொடுக்கணும்னா நீ கனி கொடு, நீ கொடு, அப்பொழுது கொடுக்கப்படும். ஆமென். ஆமென் இல்லைங்களா? சத்திய வசனங்க தாங்க, அப்படி தான் இருக்கும். ஆண்டுக்கு அந்த மரத்தை பார்த்தோன்னா கோவம் வந்துடுச்சு. இனி ஒரு காலமும் உன் இடத்துல கனியே இருக்கக்கூடாது. நீ யாருக்கும் பிரயோஜனம், எனக்கு பிரயோஜனம் இல்லாதவன் நீ போ அப்படின்னாரு. கிபி 70 நாசமாக போச்சு. எருசலேமுங்க 1948 மறுபடியும் ஆண்டவர் துளிர்க்க செய்தார். துளிர்க்க செய்தாரா இல்லைங்களா? லூக்கா 21:29 சொல்லப்பட்டிருக்கு. அத்தி மரங்களும் மற்ற மரங்களையும் பாருங்க சொல்லுவாங்க. அத்தி மரம்னா அவங்க, மற்ற மரம்னா யாரு? நீங்கள் எடுத்து வாசிங்க. லூக்கா 21:29. லூக்கா 21:29. நான் அதை எழுதி கொடுக்கல உங்களுக்கு, எடுத்து வாசிங்க. அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஊமை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். போதும். அத்தி மரமா? இன்னைக்கு செய்தி இஸ்ரேல் தேசத்துக்கு. யாருக்கு? கானான் தேசத்துக்கு. ஏன்னா கானான் தேசத்துலாம் கர்த்தர் உலவி சுற்றி அங்கே இருக்கிற மரத்தை மட்டும்தான் பார்த்தாரு. ஆமாம் இல்லைங்களா? அதை தான் பார்த்தா சொன்னார். அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு பிதாவை எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய கண்கள் இருக்குது. இப்போ இங்கே கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம பொதுவாக ஆராதிக்கும் போது நம்ம யார் ஆராதிக்கிறோன்ற கான்செப்ட் தெரியுது உங்களுக்கு? யார் ஆராதிக்கிறோம்? அங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் நடுவில் நம்ம நடுவில் நிற்கிறாருன்னு தெரியுமா? முதல்ல எங்கள் சேராபீன்களே 2 ரெக்கையில் காலை மூடி, 2 ரெக்கையில் முகத்தை மூடி, அவ்வளோ மரியாதையாக, அவ்வளோ பயபக்தியாக அவரை துதிக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? அசட்டை பண்ணுறோம். இப்படி பார்க்குறது, அப்படி பார்க்குறது, அங்கே பார்க்குறது. நீ யாரை பார்க்க வந்த? மற்றவர்கள் பார்க்கல, நீ ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிற. உன் நோக்கம் அவர் தான். உன் கண்ணை மூடு, 2 கையை தட்டு, தேவனை துதி. அப்போ இடம் அசையும். நீங்கள் எங்களை பார்க்குறீங்களா? கண்டு வந்து அடிக்கடி பார்க்குறோமா? நாங்கள் பார்க்கவே மாட்டோம். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் இன்னாருன்னு எனக்கு தெரியும். அவர் இப்படி தான் துதிக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒருவேளை பிள்ளைங்களை வச்சுருக்கிறீங்க, அது தவிர்க்க முடியாது. அவங்க பார்க்குறீங்க, அதுக்குன்னு பிள்ளை வச்சுக்கிற தாய் மட்டும் பாருங்கள், மற்றவங்களாம் கண்ணை மூடுங்க. அது சின்ன பிள்ளைங்க தெரியாமல் ஓடுதுன்னு நினைக்கலாம். பெரியவங்களாம் என்ன பண்ணலாம்? நம்மளை ஓட விட்டுருவாங்க, பெரிய பசங்கள்லாம். புரிதலுங்களா?
பெரிய பசங்க நம்மளை ஓட விடுவாங்க. அதெல்லாம் அவங்கள பார்க்க தேவையில்லை, சின்ன பிள்ளைங்க மட்டும் பாருங்கள். அதை பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒன்று கற்றுக்கொண்டோம். அத்தி மரத்தினுடைய அத்தி மரம் வந்து எப்படி இருக்கலாம், அத்தி மரத்தை நீங்கள் அந்த நியாயத்தில் மட்டும் வாசிச்சுருங்க. அத்தி மரம் பார்த்திங்கன்னா அது மதுரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிங்க 9ஆம் அதிகாரத்தில், அந்த நியாயத்தில் 9ஆம் அதிகாரத்தில் அத்தி மரம் மட்டும் வாசிங்க, மற்ற மரங்களை விட்டுருங்க. 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நான் அது பாருங்கள். என் மதுரத்தையும் என் நற்கனிகளை விட்டு நான் மனுஷரை அரசால போவேனோ. என்ன சொல்லுகாரு? ஒலிவு மரம். அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. ஆமென். மதுரம், நற்கனி, தேனினும் மதுரம் இயேசுவின் நாமம் இன்ப மதுரமாமே, அதை தேடியே நாடி. ஆமாம், இன்றைக்கி தேடி நாடி ஓடி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி ஏசப்பா திட்டதெல்லாம் அங்கே, இந்த பாஸ்ட் தான் வேணும் என்ன திட்டுறாரு. ஏங்க, அவருடைய ஆடு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு என்ன புல் போடணும் இன்றைக்கி வார்த்தையை கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்ததை எடுத்து கொடுக்குறேன். மோசே வாயாக இருந்தது போல் நான் வாயாக இருக்கிறேன். ஆச்சு, சரீரமாக இருக்கிறேன். வாயாக அவர் இருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்துருக்காரு. நீங்கள் உடனே நான் பேச நினைக்க போகிறீங்க. நீங்கள் நான் பேச நினச்சிங்கன்னா ஒரு 10 பைசா லாபம் கிடையாது உங்களுக்கு. ஆவியானவர் பேசினார், எனக்கு என் குறைவுகளை உணர்த்தினார், நான் செய்ய வேண்டிய வழியை எனக்கு உணர்த்தினார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தினார். ஏன்னா கனி இல்லைன்னா அங்கே சொன்னது தான் நமக்கும். ஆமென், ஆமென் இல்லைங்களா? அதனால் கனி உள்ள வாழ்க்கையாக வாழ பிரயாசப்படுங்க. அவர் நல்ல கனி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பார். கசப்பான கனி கொடுக்காதீங்க, நல்ல இனிப்பான கனிகளை கொடுங்க. ஏசாயா வீட்டில் போய் வாசிங்க. அவர் கனியை எதிர்பார்க்கிற தேவன், கனிகளை கொடுக்க சொல்கிற தேவன். அதனால தான் உங்களை என்ன பண்ணுறாரு, கீழே அவர் நீதி மேலும் தாழ பார்க்குது, சத்தியம் கீழேருந்து உனக்குள்ளே சத்தியம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கனி வரும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை அளவலமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேளை வசனம் நமக்கு இதாங்க சத்தியம், மாறாது, யாருக்காகவும் அது மாறாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.